வாஸ்து தாண்டி நம்ம அந்த நகையில கூட வைரம் வந்து சுக்கிரன்மா. இது வந்து மூக்கு குரு, சுக்கிரன் நம்ம போடுறோம். குரு பிளஸ் சுக்கிரன் வந்து வளர்ச்சி. அப்ப அந்த வீட்டுல ஓகே. இப்ப தென்மேற்கு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி வடமேற்குல என்ன விஷயங்களா இருக்க கூடாது நம்மளுக்கு? வடமேற்குல என்ன விஷயங்கள் வரக்கூடாதுன்னா, இப்ப பாத்ரூம் எந்த இடத்துல வைக்கணும்ன்றத சொன்னீங்க. ஆனா ஒரு சிலர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு செப்டிக் டேங்கும் சேர்த்து வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்களே, அதனாலயும் வீட்டுல இருக்கவங்களுக்கு பாதிப்புகள் வருமா? நிச்சயமா பாதிப்பு வருமா. செப்டிக் டேங்க் வந்து வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுல சதுரம் செவ்வகமா இருக்கணும். அந்த ஆனா நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொல்லும் போது இந்த வாசல் வச்சா நம்மளுக்கு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப வாஸ்து வந்துட்டு பணத்துக்கு இல்லைன்னு சொல்றீங்க. நல்ல கேள்விமா. அது வந்து ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு விஷயம் ஏற்படுத்துமா. வடக்கு என்பது கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஓகே சார், இப்ப நீங்க கேட்கும் போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இவ்வளவு நாள் நீங்க வாஸ்து சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, வாஸ்து பாடி வீடு கட்டாம அதுக்கப்புறமா வாஸ்துபடி கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நல்லா இருந்தவங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்கம்மா. வாஸ்து பார்த்துட்டு சார் தவறா இருக்கு, நாங்க மாத்திருக்கோம். மாத்தும் பொழுது எடுத்த உடனே நம்ப மாட்டாங்கல்ல. ஆமா, யாருமே நம்ப மாட்டாங்க. இது நான் பிராக்டிகலா சொல்றேன். என்ன வாஸ்து பார்க்க கூப்பிடுறவங்களே ஒரு அரை மனதோட தான் கூப்பிடுவாங்க. ஒரு சில பேர் 100% நம்பி கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. அரை மனதோடு கூப்பிட்டு மாற்றி சார் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்கு. நான் மலேசியாவில போய் ஒரு வீட்டுல வாஸ்து பார்த்துட்டு வந்தேன். அவர்கள் மிகவும் பக்தியாக இருக்கிறார்கள். அவங்க வீட்டுல ஒரு தென்கிழக்குல ப்ராப்ளம், அது சொன்ன உடனே மாத்துறாங்க, இப்ப நல்லா இருக்காங்க. அப்போ என்ன விஷயம்னா நம்பிக்கை தான் மேட்ரு. இது நடக்கும் அப்படின்னா அது நடந்தே தீரும். நீங்க தவறான ஒரு விஷயத்துல நான் செல்வ செழிப்பா இருக்கேன் சார், நான் வாஸ்து எல்லாம் பார்க்கல, ஆனா எங்க வீட்டுல தப்பு இருக்கு, எங்கிட்ட பணம் இருக்குன்றாங்க நிறைய பேரு. என்ன வாஸ்து வேலை செஞ்சிடுச்சுன்னு. அப்ப நான் அதுதான் சொல்லுவேன், வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்து என்பது மன நிம்மதிக்கும். இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போறேன், நம்ம வீடு இருக்கு, வீட்டுக்கு போறேன்னா நிம்மதியா படுத்து தூங்கணுமா, அதுக்குதான் வாஸ்துவே தவிர பணத்திற்கு வாஸ்து கிடையாது. ஏதாவது பார்ல வாஸ்து இருக்கா? பணம் கொட்டுதா? ஏதாவது ரிஜிஸ்டர் ஆபீஸ் வாஸ்து இருக்கா? பணம் கொட்டுதா? ஒரு பிடிஓ ஆபீஸ்ல வாஸ்து இருக்கா? டிடி வாங்குறாரு இல்லையா லஞ்சம், இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப அது வாஸ்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வாஸ்து என்பது மன நிம்மதிக்கு. ஆனா நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொல்லும் போது இந்த வாசல் வச்சா நம்மளுக்கு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப வாஸ்து வந்துட்டு பணத்துக்கு இல்லைன்னு சொல்றீங்க. நல்ல கேள்விமா. அது வந்து ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு விஷயம் ஏற்படுத்துமா. வடக்கு என்பது பணம் சம்பந்தப்பட்டது. யாருக்கெல்லாம் வந்து சார் நான் நல்லா உழைக்கணும், எனக்கு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ உச்சவாசல் வச்சுங்க. இல்ல சார் எனக்கு பணமே வேணாம் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா, வடக்கு க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ பணம் வந்து நீங்க எத்தனை பிசினஸ் வச்சிருக்கீங்களோ அத்தனை பிசினஸ் லாக் ஆகுமா வடக்கு க்ளோஸ் பண்ணிட்டா? இதை நான் எங்க வீட்லயே செக் பண்ணி பார்த்தேன். நான் வடக்கு ஒரு ஜன்னலை க்ளோஸ் பண்ணேன், என்னுடைய பிசினஸ் லாக் ஆச்சு. திருப்பியும் வடக்கு ஜன்னலை உடைச்சு திறந்த உடனே நல்லா இருக்கு. இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, யார் வீட்லயாவது வடக்கு ஜன்னலை வச்சிருந்து அந்த ஜன்னலை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்க தாய் மாமாக்கு அடிபடும், கால் அடிபடும். யாராவது எங்க தாய் மாமா ரொம்ப டார்ச்சர் பண்றான் அவனுக்கு அடிபடணும்னா வடக்கு ஜன்னலை க்ளோஸ் பண்ணுங்க. சும்மா ஜோக்ஸ் அப்பார்ட், வடக்கு ஜன்னல் வந்து பணம் சம்பந்தப்பட்ட ஜன்னல். இப்ப அதே மாதிரி தென்மேற்கு பகுதியில என்ன விஷயங்களா இருக்கவே கூடாது, அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தா நம்ம வீட்டுக்கு பாதிப்புகள் அதிகமா வரும்? தென்மேற்கு என்பது நல்ல கேள்வி மாலிமா. தென்மேற்கு என்பது கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது. தென்மேற்கு என்பது நைருதி மூலை. தென்மேற்கு என்பது குபேர மூலை. அப்போ தென்மேற்குல என்ன வரலாம் என்ன வரக்கூடாது? தென்மேற்குல என்ன வரலாம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தூங்கக்கூடிய பெட்ரூம் வந்துடும், மாஸ்டர் பெட்ரூம், குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அறை. தென்மேற்கு என்பது குபேர மூலைன்னு சொல்லியிருக்கேன். தென்மேற்குல நம்ம வந்து நமக்கு உண்டான பணத்தை அந்த இடத்துல ஒரு மர பீரோல வைத்துக் கொள்ளலாம். இப்ப எல்லாருமே இரும்பு பீரோ தானே வச்சிருக்காங்க. இரும்பு என்பது சனி, மர பீரோவா இருந்தா குரு. குரு பிளஸ் செல்வம் வளர்ச்சிமா. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தென்மேற்கு ரூம்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அந்த மனைவியானவள் வைரம் வியர் பண்ணா மிகப்பெரிய மாற்றம் வரும். வாஸ்து தாண்டி நம்ம அந்த நகையில கூட வைரம் வந்து சுக்கிரன்மா. இது வந்து மூக்கு குரு, சுக்கிரன் நம்ம போடுறோம். குரு பிளஸ் சுக்கிரன் வந்து வளர்ச்சி. அப்ப அந்த வீட்டுல பெண்கள் ஆளுமையா இருப்பாங்க வைரத்தை தொட்ட உடனே. அப்போ தென்மேற்கு மூலையில என்ன வரலாம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் வரலாம். தென்மேற்கு மூலையில உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பீரோலாம் வைத்துக் கொள்ளலாம். அது மர பீரோவாக இருந்தால் சால சிறந்தது. இல்ல பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், இரும்பு பீரோ தானே வாங்க முடியும். கஷ்டப்படுறவங்க இப்போ மர பீரோ செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ தென்மேற்கு மூலையில என்ன வரக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல பூஜை ரூம் வரக்கூடாது. தென்மேற்கு மூலையில
மூலையில என்ன வரக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல பாத்ரூம் வரக்கூடாது. தென்மேற்கு மூலையில உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது. யாரு வீட்லயாவது தென்மேற்கு மூலையில உள்முளை படிக்கட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுல டைவர்ஸ் இருப்பாங்க. டைவர்ஸ் ஆனவங்க அங்க வசிப்பாங்க. என்னுடைய கிளைண்ட் கோபாலபுரத்துல நான் உள்ள நுழைஞ்ச உடனே கேட்கிறேன், அம்மா யாருன்னா டைவர்ஸ் இருக்காங்களா? நான் கொஞ்சம் ஒரே யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆமா சார் நான் தான். அப்போ தென்மேற்கு மூலையில அங்க படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு வந்து அவ்வளவு பெரிய வேலையை செய்யும். நீங்க என்னதான் நல்ல பெண்மணியாக இருந்தாலும் இல்ல நல்ல மனிதராக இருந்தாலும் நல்ல ஆண்மகனாக இருந்தாலும் அந்த படிக்கட்டானது தவறான இடத்துல தென்மேற்குல இருக்குன்னா அது அந்த தவறை செய்து விடும். அப்போ படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் போடக்கூடாது. இவ்வளவு விஷயம் தென்மேற்குல இருக்கு. தென்மேற்கு அப்படின்னாலே இன்னொரு விஷயம் என்னன்னா ராகுமா. தென்மேற்கு என்பது ராகு. அப்ப ராகு டச் ஆனா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க. அப்போ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் வந்து கொடி கட்டி போறோம். அப்போ நிறைய விஷயங்கள் ஏற்படும். ஓகே, இப்ப தென்மேற்கு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி வடமேற்குல என்ன விஷயங்களா இருக்கக்கூடாது? நம்மளுக்கு வடமேற்குல என்ன விஷயங்கள் வரக்கூடாதுன்னா வடமேற்கு என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். வடமேற்கு என்பது இந்த பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். வடமேற்குல என்ன வரலாம் என்ன வரக்கூடாதுன்னா வடமேற்கில் நீங்க பூஜை அறை வைத்துக் கொள்ளலாம். வடமேற்கில் சமையல் அறை வைத்துக் கொள்ளலாம். வடமேற்கு கிச்சன் என்பது ஹோட்டலுக்கான கிச்சன். அப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல நீங்க வடமேற்குல கிச்சன் போட்டீங்க அப்படின்னா நீங்க சமைச்சுக்கிட்டே இருப்பீங்க, டீ போட்டே இருப்பீங்க. ஏன்னா அது ஹோட்டல் கிச்சன். இப்போ சொந்தக்காரன் வந்துட்டே இருப்பான். அப்போ வடமேற்கு ரூம்ல ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணை தூங்க வைக்கிறோம். அந்த பெண் சீக்கிரம் கல்யாணம் ஆகி போயிடுவாங்க. வடமேற்கு என்பது வெளியேற்றுவது. வடமேற்கு என்பது கர்ப்ப கிரகம் மாதிரி. அப்போ வடமேற்குல ஒரு வாசல் வச்சோம்னா நமக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட மேலை நாடுகள் சம்பந்தப்பட்ட டாலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வரும். இப்போ ஒரு வீடு இருக்கு, மேற்குல ஒரு வாசல் வைக்கிறோம் இல்ல மேற்குல ஒரு ஜன்னல் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே வெளிநாடு ஓடி போய் சம்பாதிக்க வேண்டியதுதான். போனோம்னா இதுக்கேத்த மாதிரியான வாசல் வச்சா இதுக்கேத்த மாதிரி வாசல் வச்சோம்னா நம்ம மேற்குல ஒரு திறப்பை திறந்தோம்னா நமக்கு யார் மூலியமாக நமக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு ஓடிடலாம். அதே வடமேற்கு மிகப்பெரிய கான்செப்ட். அந்த வடமேற்கு வந்து நம்ம தவறு பண்ணிடுறோம். ஒரு உள்முளை படிக்கட்டு போட்டுறோம். என்ன நடக்கும்? லவ் மேரேஜ் நடக்கும். வடமேற்கு படிக்கட்டு கீழே பாத்ரூம் போட்டுறோம். தேவையில்லாத சூசைட் அட்டம்ப்ட்ஸ். வடமேற்குல ஒரு போர் போட்டுறோம். வடமேற்குல தேவையில்லாம ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த வீட்டுல யார் அந்த ஆண்மகனோ அந்த ஆண்மகனினுடைய ஹார்ட் இருக்கு இல்லையா, பைபாஸ் சர்ஜரி நடக்குமா. இவ்வளவு பெரிய கான்செப்ட் இருக்கு. வடமேற்கு என்பது கேது. அப்போ வடமேற்கு என்பது சர்ச்சுக்கு போகக்கூடியவர்கள் வந்துருவாங்க, கிறிஸ்டின்ஸ் வந்துருவாங்க. தென்மேற்கு ராகு. அப்ப எல்லாமே கலந்ததுதான் வாஸ்து. அப்ப வாஸ்து எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வடமேற்கு என்பது நம்மளுடைய மனசு. வடமேற்கு என்பது வாயு மூளை. அப்போ வடமேற்குல நீங்க அந்த கான்செப்ட டச் பண்ணும்போது மேலை நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடும். இப்ப யார் வீட்லயாவது உதாரணத்துக்கு மேற்குல ஒரு கிணறு இருக்கு, இல்ல மேற்குல ஒரு போர் போட்டுறாங்க. அந்த குழந்தைகள் என்ன ஆகும்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனாக இருந்தால் அவன் வந்து வெளிநாடு போய் கிரீன் கார்டு வாங்கிடுவான். எல்லாமே இது பாசிட்டிவா தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குமா? அப்ப அவன் கிரீன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே இருந்தானா எங்க அப்பா அம்மா இங்க தனியா தானே இருப்பாங்க. அப்ப இழப்புடன் கூடிய வெற்றியா? அப்போ அந்த இடத்துல தவறு இருக்குன்னா நல்லதும் நடக்கும், ஆனால் ஏதோ ஒரு இழப்பு அங்கே வாங்கும். நம்ம ஒரு வாஸ்துல என்ன ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்னா நாம நல்லா இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் கான்செப்ட் வாஸ்துல. ஓகே சார், கேட்கும் போது நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கிறது. இப்ப அடுத்து என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப காம்பவுண்ட் போடும்போது பாத்ரூமோட சேர்த்தே காம்பவுண்ட் போடுறாங்களா, அந்த மாதிரி போடலாமா? அதாவது அது மிகப்பெரிய தவறு. அது ஒரு வீடு கட்டுறோம்னா அது சதுரம் செவ்வகமாக இருக்கணும். ஒரு காம்பவுண்ட் போடுறனாலும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடும் காம்பவுண்டும் டச் ஆகக்கூடாது. அப்போ பாத்ரூம் டச் ஆகலாமா அப்படின்னா டச் ஆகக்கூடாது. அப்போ பாத்ரூம் வந்து காம்பவுண்ட ஒட்டி போடக்கூடாது. காம்பவுண்ட்ல இருந்து ஒரு அடி கேப் விட்டு போடுங்க, இல்ல அரை அடி கேப் விட்டு போடுங்க. அப்போ காம்பவுண்டோட அந்த பாத்ரூம் டச் ஆச்சுன்னா அது எந்த மூலையோ அதற்கு உண்டான ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம்? இப்ப உதாரணத்துக்கு வடமேற்கு காம்பவுண்ட ஒட்டி போட்டாங்க பாத்ரூம். அந்த பாத்ரூம்ல இருந்து நீங்க ஸ்லட்ஜ் எங்க வெளில எடுப்பீங்க, செப்டிக் டேங்க். அப்ப வடக்குல ஒரு ஓட்டையை போட்டு வெளில எடுப்பீங்க. அப்ப ஓட்டையை போட்டு வெளில எடுக்கும்போது அது நீச்சம். அது நீச்சத்துல நீங்க எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் அசாசினேட்டட் ஆவாங்க, தவறான ஹேபிட்ஸ் உள்ள வரும், பெரிய தேவையில்லாத பிரச்சனைகள், மதம் மாற்ற திருமணங்கள், இதெல்லாம் வந்து அங்க நடக்கிறத என்னோட ரிசர்ச்ல நான் பாக்குறேன். இப்போ அதே பாத்ரூம் வந்து நீங்க தென்கிழக்குல போட்டீங்க, சவுத் ஈஸ்ட் கார்னர்ல போட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு வாழ மாட்டாங்க, சண்டை போட்டு வந்துருவாங்க, உயிருக்கு பெருசா ஆபத்து இருக்காது, ஹாஸ்பிட்டலைஸ்டா இருப்பாங்க. அதே பாத்ரூம் வந்து வடகிழக்குல வந்துடுது, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் மகன் பாதிக்கப்படுறான். ஒண்ணு அப்பா பாதிப்பார், இல்லைன்னா பையன் பாதிப்பான். வடகிழக்குல பாத்ரூம் போட்டீங்கன்னா காம்பவுண்ட ஒட்டி போடக்கூடாது. அப்ப ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்துடும். இதே வந்து நீங்க தென்மேற்கு ஒட்டி போட்டீங்க, சார் எனக்கு வழி இல்ல சார், நான் போட்டேன் சார், என்ன சார் பண்ண முடியும், அதெல்லாம் எடுக்க முடியாது சார்
சார் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? பரிகாரம் கிடையாது வாஸ்துல. அப்ப தென்மேற்க ஒட்டி நீங்க பாத்ரூம் போட்டுட்டீங்க அப்படின்னா அது கணவன் மனைவி உறவை வந்து சிதைக்கும். எலியும் பூனையுமா இருப்பாங்க. ஒரு நல்ல இடத்துல கழிவு வருது, அப்ப என்ன ஆகும்? மனசும் கழிவாயிடும். தவறான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே அதிகம். அப்ப தென்மேற்கு மூலையில யாரெல்லாம் வந்து பாத்ரூம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து வெளியில தங்கி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய விஷயங்கள், அப்பா அம்மாவை நிரந்தரமா பிரிஞ்சு இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்கிறது. அது வடமேற்கும் சொல்லலாம், தென்மேற்கும் சொல்லலாம். இப்ப பாத்ரூம் எந்த இடத்துல வைக்கணும்ன்றத சொன்னீங்க. ஆனா ஒரு சிலர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு செப்டிக் டேங்கும் சேர்த்து வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்களே, அதனாலயும் வீட்டுல இருக்கவங்களுக்கு பாதிப்புகள் வருமா? நிச்சயமா பாதிப்பு வருமா? செப்டிக் டேங்க் வந்து வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுல சதுரம் செவ்வகமா இருக்கணும். அந்த வீட்டுக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ள வடமேற்கு வடக்குலதான் செப்டிக் டேங்க் போடணும். செப்டிக் டேங்க் வேற எங்கேயுமே வரக்கூடாது. நீங்க என்ன கேட்டீங்க? வீட்டுக்குள்ள செப்டிக் டேங்க் போட்டு செப்டிக் டேங்குக்கு மேல பாத்ரூம் வச்சிருப்பாங்க. ஆமா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆன ஆண் தன்னுடைய சின்ன வயசுல மனைவியை இழக்கிறான், மனைவி இறந்துருவாங்க. சார் நான் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையே வந்து செல்வ செழிப்பா ஒரு அன்பா அந்யோன்யமா வாழறதுக்கு தான் திருமணம் பண்றோம். அப்போ அந்த மனைவியை நல்லா பாத்துக்கணும். இப்ப நல்லா பாத்துக்கணும்னா அந்த வடமேற்கு மூலையில பாத்ரூமுக்கு கீழே செப்டிக் டேங்க் போட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள போட்டீங்கன்னா இந்த தவறு நடக்கிறது. பெண்களினுடைய உயிர் அங்கே பிரச்சனை ஆகிறது. அப்போ அந்த இடத்துல செப்டிக் டேங்க் போடக்கூடாது. வீட்டுக்குள்ள எந்த மூலையிலையும் செப்டிக் டேங்க் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா அதுக்கு உண்டான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். உதாரணத்துக்கு தென்மேற்குல செப்டிக் டேங்க் போட்டா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வயிறுல தான் பிரச்சனை வரும், வயிறுல தான் கத்தி வைப்பாங்க. அப்போ செப்டிக் டேங்க வந்து தூக்கி நாங்க எங்க போடுறோம்? வடகிழக்கில் போட்டோம். யாருக்கெல்லாம் இந்த ஸ்கல்ல உடைச்சு ஆபரேஷன் நடக்குதோ அவங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா வடகிழக்குல பாத்ரூமும் இல்ல செப்டிக் டேங்க் இருக்கும். அப்போ வடமேற்குல செப்டிக் டேங்க் வச்சா நான் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு அங்க பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கும், எனி டைம் மாத்திரையும் கையுமா இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து செப்டிக் டேங்க் சம்பந்தப்பட்டது. அந்த செப்டிக் டேங்க் வடமேற்கு வடக்குல தான் போடணும். செப்டிக் டேங்குக்கு மேல நீங்க பாத்ரூம் போடக்கூடாது. யாரெல்லாம் வந்து செப்டிக் டேங்குக்கு மேல பாத்ரூம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டுல மேரேஜ் டிலே ஆகுது. பெண்களாக இருந்தால் ஒரு 50+ இருந்தா அவங்க வந்து கர்ப்பப்பை எடுத்துறாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் வருது. பிசிஓடி ப்ராப்ளம் வருது. இதெல்லாம் என்னுடைய ரிசர்ச். அப்போ வந்து செப்டிக் டேங்க் மேல பாத்ரூம் வரலாமான்னா வரக்கூடாது. செப்டிக் டேங்க் காம்பவுண்டையும் தொடக்கூடாது, வீட்டையும் தொடக்கூடாது, தனியா தான் இருக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்ம வீட்டுல எந்தெந்த பொருளை எங்க வைக்கணும்ன்றதான் நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வெளியே நிறுத்துற இந்த வாகனங்கள், கார், பைக் எல்லாம் கூட அதை நிறுத்துறது கூட நம்ம வாஸ்து எல்லாம் பாக்கணுமா? அது பெருசா எல்லாத்துலயுமே நம்ம வந்து வாஸ்து பார்த்தோம்னா வாழவே முடியாதுமா. வாஸ்து என்பது ஒரு 40% தான் பார்க்க முடியும். அந்த 40% மேல வாஸ்து நீங்க பண்ணவே முடியாது. அந்த 40% பண்ணாலே நீங்க வந்து ஒரு 85% வாஸ்துல சூப்பரா செல்வ செழிப்பா இருக்கலாம். இப்போ நீங்க என்ன கேட்டீங்க? கார் எங்க நிறுத்தலாம் அப்படின்னா, கார் என்பது தனியா கேரேஜ் போட்டு காம்பவுண்டும் வீட்டையும் தொடாம தனி கேரேஜ் போட்டுக்கலாம். சவுத் ஈஸ்ட் கார்னர்ல நிறுத்திக்கலாம், சவுத் வெஸ்ட் கார்னர்ல நிறுத்திக்கலாம், நார்த் வெஸ்ட் கார்னர்ல நிறுத்திக்கலாம். நமக்கு இருக்கிற இப்ப இருக்கிற வீட்டுல ரோட்ல தான் நிறுத்துறோம். யாரெல்லாம் பெரிய பெரிய வீடு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு நார்த் வெஸ்ட் கார்னர்ல நிறுத்திக்குங்க. இல்ல தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் சவுத் ஈஸ்ட்ல நிறுத்திக்குங்க, சவுத் வெஸ்ட்ல நிறுத்திக்கோங்க. சார் எனக்கு வந்து வடக்கு பார்த்த வீடு சார், நார்த் ஈஸ்ட்ல தான் சார் வந்து எனக்கு இடம் இருக்கு, நான் நார்த் ஈஸ்ட்ல கார் நிறுத்தலாமான்னா நார்த் ஈஸ்ட்ல பாரம் வரக்கூடாது. அப்ப கார் அங்க நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகும்? நார்த் ஈஸ்ட் பாரம் ஆயிடுமா? நார்த் ஈஸ்ட் பாரம் ஆயிட்டா அந்த காரை நீங்க கடைசி வரைக்கும் வெளியில எடுக்க மாட்டீங்க, அது சும்மா தான் வச்சிருப்பீங்க. அப்ப நார்த் ஈஸ்ட்ல கார் நிறுத்தக்கூடாது. எனக்கு வேற வழி இல்ல சார், நான் ரோட்ல நிறுத்திக்க நான் என்ன பண்ண முடியும்? இல்ல கார் வாங்காது. அப்ப நார்த் ஈஸ்ட்ல நிறுத்தக்கூடாதுன்னா நார்த் ஈஸ்ட்ல நிறுத்தக்கூடாது. கார் கேரேஜ் வந்து தனியா ஒரு கொட்டகை மாதிரி அமைச்சு அந்த கொட்டகை வந்து வீட்டையும் தொடக்கூடாது, காம்பவுண்டையும் தொடக்கூடாது. இவ்வளவுதான் நிறைவான ஒரு விஷயம் சார். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா திடீர்னு எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, எவ்ரி டியூஸ்டே, அதாவது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்க நரசிம்மரை தர்ஷன் பண்ணுங்க. சார் எனக்கு காசு இருக்கு சார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேசரி செஞ்சு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து பாருங்க. இனிப்பு கொடுத்தா உங்களுக்கு இனிப்பான விஷயங்கள் நிறைய நடக்கும் சார். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்று வாஸ்துனா என்ன, வாஸ்துப்படி என்னெல்லாம் வைக்கணும், நம்ம வச்சா என்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.